வெல்கம் டு எஸ்ஆர்எஸ் ஜியா ஹோம் ஸ்டைல் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் சீனி வடையும் பட்டர் பாப்கார்னும் செய்ய போகிறேன். சீனி வடைக்கு தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா பீட் பண்ண போகிறேன். ரவை 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை 1 கப், அது கூடவே நான் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 கப் அரிசி மாவு. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ரவை, இது கூட அரிசி மாவு, சர்க்கரை, இது கூட 4 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை குறைய ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது கூட பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போ வானல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கையில் கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ தடவிக்கோங்க. இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி தட்டையாக ஆக்கிக்கோங்க. இதை நம்ம வடை போடுற மாதிரி போடணும். சைட்லலாம் நல்லா சரிசமமாக வச்சு போடுங்க. ரொம்ப மொத்தமாக போடக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் போடக்கூடாது. இதில் நம்ம எக் சேர்த்தனால கொஞ்சம் நல்லா உப்பி வரும். நம்ம வானலில் ஆயில் ஊற்றிருக்கப்போ அது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சீனி வடையோட ஃப்ளேவரும் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கலர் வந்தோடனே எடுத்துருங்க.
கலர் சூப்பராக வந்திருக்கு, வாசனையும் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு. இதே போல் அடுத்த சீனி வடையும் போடலாம். மீடியமாக வச்சு போடுங்க, அப்போ தான் கலர் வந்து கரெக்டாக இருக்கும். இதை போட்டு பூரிக்கு மேலே எண்ணெய் ஊற்றோம்ல, அது போல் போடுங்க. நீங்கள் மீடியமாக வச்சா தான் உள்ள மாவில் நல்லா வெந்து வரும். இதே போல் எல்லா சீனி வடையும் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் ஆயில் தடவி போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். இதுலேயும் ஒரு நல்ல கலர் கிடச்சிருக்கு. நீங்கள் ரொம்பவும் வந்து ஒரு வெள்ளையாக எடுத்தால் கூட அது உள்ளே வேகாமல் தான் இருக்கும். ஸோ இந்த கலரில் தான் நீங்கள் எடுக்கணும். இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக சீனி வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நான் சீனி வடையும் பட்டர் பாப்கார்னும் செஞ்சுருக்கேன். உடச்சி பார்ப்போம். ரொம்பவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. சூப்பரான சீனி வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம பட்டர் பாப்கார்ன் செய்யலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். இது உருகுனதுக்கப்புறம் நம்ம சோளம் ஆட் பண்ணலாம்.
இந்த பட்டர் பாப்கார்னில் நம்ம சாட் மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் பட்டர் அண்ட் உப்பு சால்ட் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட சோளம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு பக்கம் மட்டும் சால்ட் நிற்கும், ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். சூப்பராக பொரிஞ்சு வருது. இந்த பட்டர் பாப்கார்ன் கூட நீங்கள் கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ பட்டர் பாப்கார்ன் ரெடி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.